வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் சட்டம் பயில்கின்ற மாணவர்களுக்கும் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, சிவில் நீதிமன்றங்களில் சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற போது மனு தாக்கல் செய்து அதன் மீது வழக்கை ஒத்தி வைக்க முடியுமா? அதாவது அட்ஜர்ன்மெண்ட் என்று அழைக்கப்படுகின்ற நிலையில் அது குறித்து சிறிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என சட்டம் பயில்கின்ற மாணவ நண்பர்களும் இளம் வழக்கறிஞர்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன். உரிமையியல் நடைமுறை சட்டம் சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஆர்டர் 17 ரூல் 123 வழக்கை ஒத்தி வைப்பது குறித்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது அது வாதியின் தரப்பினராகட்டும் அல்லது பிரதிவாதிகள் தரப்பினராகட்டும் அந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்குமேயானால் அன்றைய தினம் வாதி தரப்பில் அல்லது பிரதிவாதிகள் தரப்பில் வழக்கை வேறு தேதிக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்று உண்மையான காரணத்தை எடுத்து கூறி ஆர்டர் 17 ரூல் 1 அடிப்படையில் வழக்கை ஒத்தி வைக்க மனு தாக்கல் செய்ய முடியும். ஹியரிங் அட்ஜர்ன் பண்ணுறதுக்கு ஆர்டர் 17 ரூல் 1 படி மனு தாக்கல் செய்யலாம். ஆனால் அந்த மாதிரி மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அவர்கள் எடுத்துரைக்கின்ற காரணங்கள் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். தன்னுடைய வழக்கறிஞர் வேறு வழக்கின் காரணமாக வேறு நீதிமன்றத்தில் அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக சென்று இருப்பதால் அல்லது மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராக சென்று இருப்பதால் வேறு வழக்கில் ஆஜராக இருப்பதால் இன்றைய தினம் இந்த வழக்கில் ஆஜராக முடியவில்லை என்று ஒருபோதும் தங்களுடைய காரணத்தை கூறி ஒத்தி வைக்க வேண்டும் என டைம் கேட்க முடியாது. ஆர்டர் 17 ரூல் 1 சப்கிளாஸ் 3 படி பார்க்கின்ற போது வேறு வழக்கில் ஆஜராக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வழக்கறிஞர் ஆஜராக இயலவில்லை என்று கூறி எந்த காரணத்தை கொண்டும் ஒத்தி வைப்பதற்கு காரணத்தை கூறக்கூடாது. தன்னால் வர முடியாததற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் தெரிவிக்கின்ற காரணம் அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமேயானால் வழக்கை வேறு தேதிக்கு ஒத்தி வைப்பார்கள். அவ்வாறு ஒத்தி வைக்கின்ற தேதியில் நிச்சயமாக தரப்பினர்கள் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும். ஆஜராகி வழக்கு எந்த சூழ்நிலையில் விசாரணைக்காக வைக்கப்பட்டுள்ளதோ அந்த சூழ்நிலையில் அதனை தொடர்ந்து நடத்த முன்வர வேண்டும். அவ்வாறு முன்வராத நிலையில் நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்வதற்கும் அல்லது ஒருதலை பட்சமாக தீர்மானிப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஆக வழக்கில் ஒத்திவைப்பதனை குறித்து, அதாவது அட்ஜர்ன்மெண்ட் குறித்து ஆர்டர் 17 ரூல் 1 to 3 சிபிசியில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை இளம் வழக்கறிஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக வழக்கின் தரப்பினர்களாகட்டும் வழக்கறிஞர்களாகட்டும் வழக்கை ஒத்தி வைக்க வேண்டும் என்று கோராமல் வழக்கு எந்த சூழ்நிலையில் விசாரணைக்கு வருகின்றதோ அந்த சூழ்நிலையில் விசாரணையை தொடர்ந்து நடத்துவதற்கு முன்வர வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோல் பல வீடியோக்கள் நான் வெளியிட்டிருக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் அளிக்கின்ற வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும். வணக்கம்.